பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பயங்கரமாக 2 ஆட்டிடியூட் அரக்கிங்களுக்குள்ளே சண்டை நடந்திருக்கு. நம்மளோட பார்வதி அண்ட் திவ்யாக்குள்ளே தான். ஏன்னா இந்த ரூல்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா திவ்யா. ரூல்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட மைக் வந்து கொஞ்சம் சைடாக இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு திவ்யா மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம பார்வதி சிரித்து ஒரு கலாய்க்கிற டோனில் நக்கலாக ஒரு மாட்டுங்க மாட்டுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாருக்கு என்ன கோபம் அப்படின்னா, பல தடவை பார்வதியோ இல்லை திவாகரோ யாராவது மைக் மாட்டலைன்னா திவ்யா சொல்லுவாங்க, மைக்கை கரெக்டாக மாட்டுங்க, இவ்வளோ நாள் இருக்கீங்க அது கூட தெரியாதா அப்படின்னு. நீங்கள் மைக் மாட்டாமல் இருக்கிறீங்க, மைக் சரியாக போடுங்க அப்படின்னு திவ்யா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நீயே சரியாக போடல, அது எங்கள் எல்லாரும் முன்னாடி பிக் பாஸ் ஒன்று சொல்லிட்டா இருந்தானே அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஸோ அது அவங்களோட நாட்டினஸ் தான். அவங்க அப்படி கலாய்ச்சதுமே நம்மளோட திவ்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே திவ்யா அப்படி வாயை மூடு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சாங்க. ஆனால் அதை பண்ணுறது தப்பு. நீங்கள் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதோ இல்லை வெளியே நீங்கள் பண்ணுறது வேறு. இந்த இடத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி வந்து கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின் போது நீங்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணணும். ஆமாம் நான் போடுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணலாம், இல்லை அமைதியாக போகலாம். பட் அதை விட்டுட்டு நான் அதை பண்ணுறேன், நீ வாயை மூடு அப்படின்னு ஒரு ஆக்ஷன் காமிச்சதும் பார்வதி பொங்கிட்டாங்க. அது என்ன அப்படி காமிக்கிறீங்க, எதுக்கு அப்படி பண்ணுறீங்க அப்படின் போது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒழுங்கமலை உட்காருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்வதி அந்த பேச்சு வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே திவ்யா இருந்துட்டு, பிக் பாஸ் நான் ரூல்ஸ்லாம் படிச்சுட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி அதோட அதை முடிச்சுட்டாங்க. அதாவது இந்த பேய்க்கும் சண்டை வரும்போது செம்ம ஜாலியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்வதி அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் பிரச்சனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நோஸ்கட் கொடுக்கறதுக்கு சரியான ஆளாக திவ்யா இருக்காங்க. ஸோ திவ்யா பண்ண எக்ஸ்ப்ரெஷன் என்ன தான் தப்பாக இருந்தாலும் பார்வதிக்கு கொடுக்குறாங்கன்னு போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா பார்வதி எல்லாத்துலேயும் வந்து நான் ரொம்ப நாட்டி, நான் அந்த வீட்டில் துருத்துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு அவங்களே பல தடவை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று மைக்கு தானே அந்த வீட்டில் எல்லாருக்கும் வர்ற மாதிரி அந்த பொண்ணுக்கும் வந்துருச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கலாய்ச்சி அந்த பொண்ணை நக்கல் பண்ணதும் அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு. ஆனால் திவ்யாவும் இவ்வளோ ஆட்டிடியூட் காட்ட வேண்டாம். நம்ம நேற்றே நான் சொன்னேன், திவ்யாவால் தன்னோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க எப்போதுமே அவங்க மேலே இருக்க தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி பாஸியாகவே பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்வதி போயிட்டு அமித் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவள் என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின் போது அமித்தும் சொன்னார், ஆமாம் அவங்க ஆட்டிடியூட் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது, நீ சரியாக தான் பேசுகிற, ஆனால் அதையும் கரெக்டாக நீ இன்னும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு பார்வதிகிட்ட சொல்லிட்டார். ஸோ இதை பார்த்த உடனே திவ்யா மறுபடியும் அமித்தை கூப்பிட்டு, அமித்தனா உங்ககிட்ட தானே அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, என்னென்னா அவங்க பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க, பார்வதி பேசுறதுலாம் கரெக்டானா அப்படின்னாங்க. ஸோ அவன் நான் நினச்சேன், ஓகே அமித் வந்துட்டு மண்டே ஆட்டுவார்னு பார்த்தா அவர் வந்துட்டு, சரி பார்வதி பண்ணது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆட்டிடியூடாக தான் பிஹேவ் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களோட ரூட்னஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் வாயை மூடு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கிறீங்க, அது நல்லா இல்லை பார்க்க, எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அது கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்க உடனே நீங்கள் நாளைக்கு கேப்டன் ஆகுவீங்க, நீங்கள் கேப்டன் ஆகும்போது உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு. ஏன்னா திவ்யா எதிர்பார்த்தது அமித் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அமித் பேசாதனால நீங்கள் நாளைக்கு கேப்டன் ஆகும்போது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ பை நேச்சராகவே திவ்யாக்குள்ள ஒரு கமாண்டிங் பவர் இருக்குது, ஒரு மாதிரி பாஸி ஆட்டிடியூட் தான் இருக்குது. ஸோ 2 பேரும் இன்றைக்கி டாஸ்கில் வேறு ஒன்று சேர போகிறாங்க. அதுவும் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்க போகிறாங்க. வேறு லெவல் பஞ்சாயத்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் தயவு செஞ்சு உங்கள் ஈகோ கிளாஷில் இந்த டாஸ்க்கை நாசம் பண்ணிடாதீங்கடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பார்வதி போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களோட திவாகர் ஆகட்டும், இல்லைனா அமித் ஆகட்டும், கம்ருதீன், அப்படி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவள் ஆட்டிடியூட் காட்டுற பற்றியா, அவள் எப்படி பேசுகிற பற்றியா, அவள் திம்மறு பற்றியா, இன்றைக்கி இருக்க டாஸ்கில் அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. அதனால தான் வரேவா செம்மையாக இருக்க போகுதுன்னு தோணுது. ஏன்னா திவ்யாவும் அதே மாதிரி அமித் கிட்ட பேசினதாகட்டும், போய் பிரவீன் கிட்ட பேசினாங்க, அப்புறம் எஃப்ஜே கூட போய் இப்போ ஸ்மோக்கிங் ரூமில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே எஃப்ஜே கிட்ட வந்து இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் ரொம்ப திமிராக தான் பண்ணிட்டு இருக்கா, பட் அமித் ப்ரோ கிட்ட சொன்னால் அவருக்கு புரியலை. ஆனால் நேற்று வந்து இவங்க கிளீனிங் டீமில் இருக்காங்க நம்மளோட பார்வதி, ஸோ க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு திவ்யா சொன்னதுக்கு அவங்க நைட்டு போய் தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து கூட்டுறாங்களாம். நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து கூட்டுவாளா, விளங்காம தான் போகும், ஆல்ரெடி இந்த வீடு விளங்காம தான் இருக்குது, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் விளங்காம தான் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது, வேணா வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றி அந்த வீடை விளங்க வைப்போமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த சண்டையில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். என்ன கேட்டால் 2 பேர் மேலேயும் ஈக்குவல் தப்பு இருக்குது. பட் பார்வதி அடக்கிறதுக்கு ஒரு ஆளாக வந்து திவ்யாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு யார் ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.